ஹாய் கைஸ், ஒரு சில வீடியோக்கள்ல கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய பேர் ஈஜல் அலியோட தமிழ் டப்பிங்கை பத்தி பேச சொல்லியிருக்கிறீங்க. ஏன் நம்ம சேனல்ல அதை பத்தி பேச சொல்றீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா எனக்கு தெரியும். ஏன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடியே ஈஜன் அலியை பத்தி நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோல கூட ஈஜன் அலியை மறுபடியும் எப்போ எடுத்துட்டு வருவாங்க அப்படிங்கிறது மாதிரி நான் கொஸ்டின் கேட்டிருப்பேன். அது மட்டும் இல்லாம இப்போ அதோட தமிழ் டப் வேற நல்லா இருக்குங்கிறது மாதிரி நீங்களே ஷவுட் அவுட் கொடுத்துருக்கீங்க. இந்த மாதிரியான நிறைய ரீசன்னால தான் நம்ம சேனல்ல அதை பத்தி பேச சொல்லியிருக்கிறீங்க. ஆக்சுவலா என்னோட 3 வருஷம் பழைய வீடியோ நீங்க எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அதுல ஈஜன் அலியோட கேரக்டர்ஸை பத்தி வீடியோ மேக் பண்ணனா இந்த ஈஜன் அலி சீரிஸ்க்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க அப்படிங்கிறது மாதிரி தான் அந்த வீடியோ என் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த டைம்ல அதுக்கு வரவேற்பு இல்லாததுனால தான் அந்த சீரிஸை நான் கண்டினியூ பண்ணலாம் சொல்லலாம். ஸோ இப்போ நீங்க கேட்டுக்கிட்டதுனால இப்போ ஈஜன் அலியோட தமிழ் டப்பிங் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தியும் டிஸ்கஸ் பண்ணிட்டு கூடவே ஈஜன் அலி சீரிஸோட கருப்பொருளா இருக்கக்கூடிய மாட்டாங்கிற ஏஜென்சியோட கேரக்டர்ஸ் பத்தி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போறோம். நான் உங்க கிஷோர், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கிஷோர் பிளேயரும். சேனலுக்கு நியூ கமரா வந்திருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்டை உடனுக்குடன் வாங்கிக்கோங்க. கைஸ், வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்னது மாதிரி முதல்ல தமிழ் டப்பிங்கை பற்றி பார்த்துருவோம். ஆக்சுவலாக இது சேனலில் மட்டும்தான் டெலிகாஸ்ட் ஆனதுனால இதோட தமிழ் டப் கிடைக்கிறதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதோட டீட்டெயில்ஸும் எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இதோட முதல் 5 எபிசோட்ஸை தொடர்ந்து பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிட்டேன், இது இப்போ கிரியேட் பண்ண தமிழ் டப்பிங்லாம் கிடையாது, ஒன்ஸ் அப்பான் அ டைமே கிரியேட் பண்ண தமிழ் டப்பிங்னு. ஏன்னா ஈஜன் அலி சீரிஸை இதுக்கு முன்னாடியே 2016-17 காலகட்டங்களில் இந்தியாவில் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அது டெலிகாஸ்ட் பண்ண சேனல் எனக்கு ஞாபகம் இல்லை. பட் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இதை சொல்லியிருக்கிறாங்க, அந்த டைமில் நான் பார்த்துருக்கிறேன் அப்படிங்கிறது மாதிரி. ஸோ அதனால நான் அதை கொஞ்சம் டீப்பாக செக் பண்ணி பார்த்தேன். அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வந்துச்சு, இது இப்போ கிரியேட் பண்ணப்பட்ட டப்பிங் கிடையாது, ஓல்டு டப்பிங்கை தான் அவங்க இப்போ ரீயூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. இந்த ஈஜன் அலிங்கிற சீரீஸை WAU அனிமேஷன் அப்படிங்கிற மலேசியாவை சேர்ந்த ஒரு அனிமேஷன் கம்பெனி தான் கிரியேட் பண்ணாங்க. 2016 இந்த சீரீஸை கிரியேட் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு இதை பிரைம் வீடியோக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த டைமில் தான் வேர்ல்டு லெவல்லையும் நிறைய இடங்களை இது போய் சேர்ந்து இருக்குது. அதுக்கப்புறமா 2021 இதோட ரைட்ஸை டிஸ்னி பிளஸ்க்கு கொடுத்துருந்தாங்க. ஆனால் அப்படி கொடுத்துமே இந்தியாவில் இது பிரபலமாகல. என்னதான் அவங்க டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாருக்கும் பிரைம் வீடியோக்கும் கொடுத்திருந்தாலும் இதை அவங்க இந்தியாவில் பப்ளிஷ் பண்ணலாம் சொல்லலாம். இந்தியாவில் வெறும் டிவி சேனல்ஸ்ல மட்டும்தான் பப்ளிஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதையுமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. உண்மை சொல்ல போனா இது ரொம்பவே பிரமாதமான சீரிஸ் சொல்லலாம். நானும் இதை ஆன்லைன்ல தான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்பவே பிடிச்சி போய் தொடர்ந்து பார்க்க ஆரம்பிச்சேன்னு சொல்லலாம் அந்த டைம்லயே. ஸோ அதனால தான் இந்த சீரிஸை பத்தி வீடியோவே 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மேக் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி சீரிஸை இந்தியாவில் டெலிகாஸ்ட் பண்ணது இங்க உள்ள சேனல்ஸுக்கு ரொம்ப பெரிய இழப்பு தான். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு தான் சூப்பர் அங்கமா இப்போ 2024 இந்த சீரிஸை மறுபடியும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுவும் ஓல்டு தமிழ் டப்பிங்கில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நிறைய பேர் என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொன்ன விஷயம், ப்ரோ ஈஜன் அலியோட தமிழ் டப்பிங் வேறு லெவலில் இருக்குது, அதை பற்றி பேசுங்க அப்படிங்கிறது தான். குறிப்பாக தமிழ் டப்பிங்கை நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. இதுக்கு ஒன் அண்ட் ஒன்லி ரீசனாக நான் பார்க்குறது ரகுவரன் ப்ரோ தான். ரகுவரன் ப்ரோ எந்த சீரீஸுக்கெலாம் டப்பிங் கொடுக்குறாரோ அந்த சீரீஸ்லாம் ஒரிஜினல் டப்பிங்கை விட வேற லெவலில் மேக் பண்ணப்படும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவரோட வாய்ஸில் ஒரு மேஜிக் இருக்கிறது மாதிரியே அவரோட வார்த்தைகள்லேயும் ஒரு மேஜிக் இருக்குது. நார்மலாக வரக்கூடிய டயலாக் கூட வேற லெவலில் மாற்றி தமிழ் ஆடியன்ஸுக்காக சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணுவார். இடிக்கவே இல்லை, ஏன் அலறீங்க? ஒரு நாசிலியமா கொடுங்க. சைடிஷ்க்கு என்ன வேணும்? அப்புறம் அது போடுறத வறுத்து கொடுங்க. நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் சீக்கிரமா சொல்லு. ஓகே, இதுக்கு எவ்வளவு ஆச்சு? பரவாயில்ல, இருக்கட்டும். ஏன் சார்பா வச்சுக்க. அன்னதானமா? அவர்கிட்ட இயல்பாவே ஹியூமர் சென்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஈவன் நான் பார்த்த ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீரிஸையே இன்னொரு தடவை ஃபுல்லா பார்க்க வச்ச ஆளு அவரு. அவரோட ஸ்பெஷல் வசனங்களுக்காகவே திருப்பி அந்த சீரிஸை பார்த்தேன்னு சொல்லலாம். ஸோ அவரோட வாய்ஸ்ல தான் 2016-17 டைம் பீரியட்ல இந்த சீரிஸ் ரிலீஸ் ஆயிருக்குது. ஸோ அதே எபிசோட்ஸை தான் இப்போ ரீடப் பண்ணாம டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க சூப்பர் கங்கமால. உண்மை சொல்ல போனா இது கன்ஃபார்ம் பண்ண நியூஸ் கிடையாது. இருந்தாலும் கூட இதுல இடம்பெற்றிருக்கிற டயலாக்கும் ரகுவரன் ப்ரோவோட இப்ப இருக்கக்கூடிய வாய்ஸும் ஓல்டு வாய்ஸையும் கம்பேர் பண்ணி தான் இந்த விஷயத்தை நான் சொல்றேன். அலியோட வாய்ஸ் மட்டும் கிடையாதுங்க, இதே மாதிரி நிறைய கேரக்டரோட வாய்ஸை எல்லாத்தையுமே ரொம்பவே சூப்பரா பண்ணியிருக்காங்க. குறிப்பா சயதுங்கிற அலியோட ஸ்கூல் ரைவல் ஒருத்தன் இருந்திருப்பான். எல்லா சீரிஸ்லயும் வர்றது மாதிரியான கேரக்டர் தான். அந்த கேரக்டரோட டப்பிங்கும் சூப்பரா பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஸ்லாங்கும் டைலாக் டெலிவரியும் கேட்கறதுக்கு செம ஃபன்னியா மேக் பண்ணப்பட்டது மாதிரி இருக்குது. நிறைய பேர் சொன்னது மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட் தமிழ் டப்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஒரு குட் ஸ்டோரி இருக்கக்கூடிய கார்ட்டூனை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஈஜன் அலியை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கே அப்பதான் தெரியும் இந்தியன் கார்ட்டூன் இண்டஸ்ட்ரி இன்னும் எவ்வளவு வளரணும்ட்டு. அண்ட் ரீசெண்டா ஈஜன் அலியோட ஒரு நியூ மூவியை கூட சூப்பர் கங்கமால டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதை வாட்ச் பண்ணும்போது டப்பிங்ல சேஞ்சஸ் என்னால பார்க்க முடிஞ்சுது. மேபி ஓல்டு சீசன் கூட அந்த நியூ மூவியை இப்போ ரீடப் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா 2016-17 டைம் பீரியட்ல ஈஜன் அலியோட மூவிஸே ரிலீஸ் ஆகல.
டிஸ்னிட்ட தான் இதோட ரைட்ஸ் இருக்கக்கூடிய பட்சத்துல இப்போ மொத்த சீசனையுமே ரீடப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நீங்க இந்த சீரிஸை வாட்ச் பண்ணும்போதும் மூவியை வாட்ச் பண்ணும்போது இந்த டிஃபரெண்டா ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் பை த வே ஈஜன் அலியோட மூவி சீரிஸை விட பயங்கரமா மேக் பண்ணப்பட்டிருக்கும். இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு என்னோட ப்ரீவியஸ் வீடியோல சொல்லி இருக்கிறேன். செக் அவுட் பண்ணி பார்க்கலன்னா செக் அவுட் பண்ணி பாருங்க. கொஞ்சம் ஓல்டு வீடியோனால லைட்டா கிரிஞ்சா இருக்கும். அண்ட் இப்போ இதோட கேரக்டர் டீடைல்ஸை பத்தி பார்த்துருவோம். முக்கியமா ஈஜன் அலி சீரிஸை பொறுத்தவரை மாத்தாங்கிற ஏஜென்சில இருக்கக்கூடிய 4 கோர் பில்லர்ஸை வச்சு மொத்த ஏஜென்ட்டையுமே கவர் பண்ணிட முடியும். சீரிஸ்ல பெரும்பாலும் அவங்க தான் காணிக்கவும் படுவாங்க. இதுல முதல் பிரிவு தான் நியூரோ. இந்த செக்டார்ல இருக்கக்கூடியவங்க புத்திசாலியான ஏஜென்ட் அப்படின்னு சொல்லப்படுவாங்க. இவங்க இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி ஏஜென்சிக்கு கொடுப்பாங்க. பெரும்பாலும் இதுல கமெண்ட் பண்ணக்கூடிய ஆட்களாக தான் நிறைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். ஜியான், ஜெனரல் ராமா, லியோன், அலிசியா, ஜெட், ரோசா, சாம் மாதிரியான ஏஜென்ட்ஸ் இந்த பில்லர் கீழே தான் சீரீஸ்ல காணிக்கப்பட்டிருப்பாங்க. அண்ட் ரெண்டாவது பில்லர் டெக்னோ. இந்த டெக்னோவோட மெயின் வேலையை மற்ற ஏஜென்சிக்கான கேஜெட்ஸை உருவாக்குறதா தான் இருக்கும். அது மட்டும் கிடையாது, இந்த கேஜெட்ஸை அதிகப்படியாக யூஸ் பண்றவங்களை கூட டெக்னோங்கிற பில்லர்ல தான் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பில்லர்ல டயாங், கீதா, அலி, காய், புலாட், கிம், ஜெனி மாதிரியான நிறைய ஏஜென்சி இருந்திருப்பாங்க. நீங்க நிறைய சீரிஸை பார்த்துருப்பீங்க. ஹீரோ எந்த சீரிஸ்லயுமே டெக்கியா இருக்க மாட்டான். டெக்கி ஹீரோவோட அசிஸ்டண்டா தான் எவனாவது இருப்பான். பட் இந்த ஈஜன் அலி சீரிஸ்ல நம்ம மெயின் ஹீரோவையே ஒரு டெக்னோவா தான் காணிச்சிருப்பாங்க. ஏன்னா அவன் சின்ன பையனா தான் சீரிஸ்ல காணிக்கப்பட்டிருப்பான். ஸோ அவனுக்கு சக்தி கம்மியா இருக்கிறதுனாலேயே டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அவனை ஒரு பிரெயின் ரேட்டா காணிக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலா இது ஒரு சூப்பரான மூவ்னு சொல்லலாம். கதை எழுதுனவங்களுக்கு கைதான் கொடுக்கணும்னு தோணுது. அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா யோசிச்சு ஒரு விஷயத்தையும் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா மூணாவது பார்க்க போற பில்லர் இன்விசோ அப்படிங்கிற பில்லர். இந்த ஏஜென்ட்ஸ் எல்லாருமே டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல நல்லா தான் இருப்பாங்க. ஆனா டெக்னாலஜியை உருவாக்க தெரியாது. அதை ஓரளவுக்கு கையாண்டு மாறுவேஷம் பூண்டு மற்ற எதிரிகளோட பேஸ்லேயே போய் அந்த எதிரிகளை அழிக்கிற திறமை உடையவங்க மோஸ்ட் ஸ்மார்ட்டஸ்ட் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரிவுக்கு கீழே இருக்கக்கூடிய ஏஜென்ட்ஸ் தான் சொல்லியிருப்பாங்க. இதுல டிஜின், கார்யா, காம்போட், ரூடி, மூன், ஜாஸ் கூடவே ரொம்பவே ஸ்மார்ட்டான ஏஜென்டான ரிஸ்வான் கூட இந்த டீம்ல தான் இருந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த ஈஜன் அலி சீரீஸ்ல தான் மெயின் ஹீரோக்கு கூட வரக்கூடிய ஒரு பூனையை ஸ்மார்ட்டா காணிச்சிருப்பாங்க ஹீரோவோட. அதுவே ஒரு பெரிய விஷயம் சொல்லுவேன். அண்ட் கடைசியா காம்பேக்ட். இந்த டைப்ல வரக்கூடிய ஏஜென்ட்ஸ் எல்லாருமே சூப்பர் ஸ்ட்ரென்த்தோட தான் காணிக்கப்பட்டிருப்பாங்க. இவங்க எதையுமே பார்க்க மாட்டாங்க. குறுக்க யார் வந்தாலும் எட்டி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுதான் இவங்களோட மெயின் பவரா கூட இருக்கும்னு சொல்லலாம். கேன்ஸ், பேகர், மைக்கா, இமான், கிறிஸ், ரிஸ்கா மாதிரியான ஏஜென்ட்ஸ் எல்லாருமே இந்த பிரிவுக்கு கீழே தான் இருந்திருப்பாங்க. குறிப்பா அலியோட மாமாவான பேகர் கூட இந்த டீம்ல தான் இருந்திருப்பாரு. இதையும் தவிர்த்து நியூமரஸ், சைபீரியா ரெசிஸ்டன்ஸ் மாதிரியான ஒரு சில பிரிவும் கூட இருக்குது. நியூமரஸை பத்தி சீரிஸ் போக போக நீங்க பார்த்துப்பீங்க. இப்பவே சொல்லி ஸ்பாய்லர் ரிவீல் பண்ண விரும்பல. அண்ட் இது எல்லாமே கோர் ஏஜென்ட் கேரக்டர்ஸா தான் சீரிஸ்ல காணிக்கப்பட்டிருப்பாங்க. இதை தவிர்த்தும் நிறைய கேரக்டர்ஸ் காணிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு சில அலியோட ஃப்ரெண்டே ஏஜென்ட்ஸா கூட இருந்திருக்காங்க. யாரை பத்தி சொல்றேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு தெரியும்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நான் இதுல சொன்ன ஏஜென்ட்டை பத்தி உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நிறைய வியூஸ் போச்சுன்னா ஈஜன் அலியோட வேறு சில டீட்டெயில்ஸோட இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பீஸ்.